அனைவருக்கும் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே தொடர்ந்து தொடர் வேதாகமத்தை வாசிக்கலாம். தொடர் வேதாகமத்துல 1 அரசர்களின் புத்தகம் 6ஆம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். சாலமோன் திருக்கோவில் கட்டுதல். இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் இருந்து வெளியேறின 480ஆம் ஆண்டு சாலமோன் இஸ்ரேலுக்கு அரசரான 4ஆம் ஆண்டு சிவு என்ற 2ஆம் மாதத்தில் அவர் ஆண்டவரின் இல்லத்தை கட்டத் தொடங்கினார். அரசர் சாலமோன் ஆண்டவருக்கென கட்டின இல்லத்தின் அளவு நீளம் 60 முழம், அகலம் 20 முழம், உயரம் 30 முழம். கோவிலது தூயகத்தின் முன் மண்டபம் கோவிலின் அகலத்திற்கு சமமாக 20 முழ நீளமும் கோவிலுக்கு முன்னால் 10 முழ அகலமும் கொண்டிருந்தது. வெளிப்புறம் குறுகி உட்புறம் விரிந்த பல கனிகளை அவர் கோவிலில் அமைத்தார். கோவிலின் சுற்றுச்சுவரை, அதாவது தூயகத்தை கருவறையையும் சுற்றி இருந்த சுவரை ஒட்டி மேடை எழுப்பி அதன் மேல் அடுக்கடுக்காக சிலைகளை கட்டினார். கீழ்ந்திருந்த அறைகள் 5 முழ அகலமும், நடுவில் இருந்த அறைகள் 6 முழ அகலமும், மேல் இருந்த அறைகள் 7 முழ அகலமுமாய் இருந்தன. அந்த அறைகளின் விட்டங்கள் கோவிலின் சுவருக்குள் போகாதபடி அவற்றை தாங்குவதற்கென சுற்றிலும் வெளிப்புறத்தில் ஒட்டு சுவர் அமைத்தார். செதுக்கி முடிந்த கற்களாலேயே கோவில் கட்டப்பட்டதால் அது கட்டப்பட்ட பொழுது சுத்தியல் ஒளி போன்ற எந்த இரும்பு கருவியின் ஒளியும் கோவிலில் கேட்கவில்லை. கீழறைகளுக்கு போகும் வழியில் கோவிலின் தென்புறம் இருந்தது. சுவர்படிகளால் நடு அறைகளுக்கும் அங்கிருந்து மேல் அறைகளுக்கும் ஏறி செல்வர். அவர் கேதுரு மர விட்டங்களாலும் பல வகைகளாலும் கோவிலுக்கு மச்சுப்பாவி அதை கட்டி முடித்தார். கோவிலை சுற்றிலும் 5 முழ உயரமாக சுற்று கட்டி எழுப்பி அதை கேதுரு மரங்களால் கோவிலோடு இணைத்தார். அப்பொழுது ஆண்டவரின் வாக்கு சாலமோனுக்கு உரைக்கப்பட்டது. அவர், நீ என் நேமலின்படி ஒழுகி என் நீதி சட்டங்களின்படி செயலாற்றி என் கட்டளைகளை கடைபிடித்து நடந்து வருவாயாகில் நீ கட்டுகிற இக்கோவிலை குறித்து நான் உன் தந்தை தாவீதுக்கு சொன்ன என் வாக்கை உன்னுடன் நிறைவேற்றுவேன். இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன். என் மக்களாகிய இஸ்ரேலை கைவிட மாட்டேன் என்றார். சாலமோன் கோவிலை கட்டி முடித்தார். திருக்கோவிலின் உள் வேலைப்பாடுகள். பின்னர் கோவிலின் கோவில் சுவர்களின் உட்புறத்தை கீழ்த்தளம் முதல் மேல் மச்சு வரை கேதுரு பலகைகளால் அவர் மூடினார். இவ்வாறு உட்புறம் முழுவதையும் மரத்தால் அவர் மூடினார். மேலும் கோவிலின் கீழ்த்தளத்தை நோக்கு மரப்பலகைகளால் பாவினார். கோவிலின் பிற்பகுதியில் 20 முழ இடத்தை கீழ்த்தளம் முதல் மேல் மச்சு வரை கேதுரு பலகைகளால் தடுத்து துவயமாகிய கருவறையை அவர் அமைத்தார். அதற்கு முன்னால் 40 முழ இடம் கோவிலின் துவயகமாய் அமைந்தது. கோவிலின் உட்புறம் எங்கும் மூடியிருந்த கேதுரு பலகைகளின் மூக்கு வடிவங்களில் விரிந்த மலர்களின் வடிவங்களும் செதுக்கப்பட்டிருந்தன. உட்புறம் எங்கும் முற்றிலும் கேதுரு பலகை மூடியிருந்ததால் கல்லே காணப்படவில்லை. ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கென்று கோவிலின் உட்புறத்தில் கருவறையை அவர் அமைத்திருந்தார். கருவறை 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமாய் இருந்தது. அவர் அதனை பசுமொன் தகடுகளால் மூடினார். பீடத்தை கேதுரு பலகைகளால் மூடினார். கோவிலின் உட்புறத்தை சாலமோன் பசுமொன்னால் மூடினார். கருவறைக்கு முன்னால் பொன்னில் பொதியப்பட்ட சங்கிலியை தொங்க விட்டார். இவ்வாறு கோவில் முழுவதையும் ஓரிடமும் விடாமல் பொன்னால் அவர் மூடினார். கருவறை பீடம் முழுவதையும் பொன்னால் மூடினார். கருவறையில் ஒலிவ மரத்தால் 10 முழ உயரமான 2 கெருபுகளை அவர் செய்து வைத்தார். முதல் கெருபின் ஒரு இறக்கையின் நீளம் 5 முழம், கெருபின் மறு இறக்கையின் நீளம் 5 முழம், 2 இறக்கை நுனிகளுக்கு இடையே இருந்த தூரம் 10 முழம். 2ஆம் கெருபின் அளவும் இருந்தன. 2ஆம் கருவின் அளவு 10 முழம். இரு கெருபுகளிடம் ஒரே அளவாயும் ஒரே வடிவமாயும் இருந்தன. ஒரு கெருபு 10 முழ உயரம் இருந்தது. மற்ற கெருபு அதே அளவாய் இருந்தது. அவர் அந்த கெருபுகளை கோவிலின் உட்பகுதியில் வைத்தார். அவற்றின் இறக்கைகள் விரிந்தவாறு இருந்தன. ஒரு கெருபின் இறக்கை ஒரு பக்கத்து சுவரையும் மறு கெருபின் இறக்கை மறுபக்கத்து சுவரையும் தொட்டு கொண்டிருந்தன. அவர் அக்கெருபுகளை பொன்னால் மூடினார். கோவிலின் சுவர்கள் எங்கும் சுற்றிலும் உட்புறம் புறமும் கெருபுகள், ஈச்ச மரங்கள், விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார். கோவிலின் பிற்பகுதியிலும் முற்பகுதியும் தளத்தை பொன்னால் அவர் மூடினார். கருவறையின் நுழைவாயிலுக்கு இரட்டை கதவையும்
ஐங்கோண வடிவத்தில் கதவு நிலைகளையும் ஒளிவ மரத்தால் அவர் செய்து வைத்தார். ஒளிவ மரத்தாலான அந்த இரட்டை கதவில் கெருபுகள், ஈச்ச மரங்கள், விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை அவர் செதுக்கி வைத்தார். அவற்றை பொன்னால் வேய்ந்தார். அவர் தூய நுழைவாயிலுக்கு நாற்கோண வடிவத்தில் கதவு நிலைகளை ஒளிவ மரத்தால் செய்து நிறுத்தினார். அதன் இரு கதவுகளும் நோக்கு மரத்தால் செய்யப்பட்டிருந்தன. மரக்கதவும் இரு மடிப்பாய் செய்யப்பட்டிருந்தது. அவற்றில் கெருபுகள், ஈச்ச மரங்கள், விரிந்த மலர்கள் ஆகியவற்றின் வடிவங்களை செதுக்கி அவற்றின் அளவுக்கேற்ற பொன் தகட்டால் அவர் மூடினார். உள்முற்றத்தின் சுவர்களை 3 வரிசை செதுக்கிய கற்களாலும் 1 வரிசை கேதுரு கட்டைகளாலும் அவர் அமைத்தார். 4ஆம் ஆண்டு சிவு மாதத்தில் ஆண்டவரின் இல்லத்திற்கு அடித்தளம் இடப்பட்டது. 11ஆம் ஆண்டு பூல் என்ற 8ஆம் மாதத்தில் கோவிலின் எல்லா பகுதிகளும் திட்டமிட்டபடியே கட்டி முடிக்கப்பட்டன. இவ்வாறு கோவிலை கட்டி முடிக்க 7 ஆண்டுகள் ஆயின. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1 அரசர்களின் புத்தகம் 6ஆம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.